tnofficialking.com. Hello people, welcome back to TN Official King. Hi friends, this is a new brand video. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா skin retouching and then white tone and smoothing end தான். So skin-ஐ வந்து எப்படி வந்து ஃபுல்லா ரீடச் பண்ணி அதுக்கு வந்து ஸ்மூத்தா மாத்தி அது கூட ஒயிட் டோன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார், வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி வந்து ஒரு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கின் டோன் ஒயிட்டாக வேணும்னு சொல்லிட்டு. அவரோட பேர் வந்து ஆகாஷ் நினைக்கிறேன், சரியாக தெரியல. தென் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிங்க, கீழே லிங்க் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன தெரியலையோ அது கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவாக மேக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்க. அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் டிஎன் ஆஃபீஸிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தென் கூட ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் டுட்டோரியல் வீடியோ உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஓகே, நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடல் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ தென் நான் ஆல்ரெடி பண்ண இமேஜஸ் காட்டுறேன் பாருங்கள். லைக் இதோ ஒயிட்டிங் பண்ணி கொஞ்சம் ரீடச் அண்ட் ஸ்மஜிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸோ சாஃப்டாக இருக்குது, அதான் அதோட இது. தென் இதோட இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். தென் இதுக்கும் ஒயிட்டிங் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ரீடச் அண்ட் ஸ்மஜ் ஆல்சோ இம்போர்ட்டட். தென் இந்த இமேஜுக்கு நம்ம பார்ப்போம். தென் அகைன் நம்ம அந்த ரெண்டு இமேஜுமே போயிட்டு இல்லை ரீசேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எஃபெக்ட்டு. ஸோ தென் இது வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண சொல்ல வந்து ஸ்கின் ஓவர் ஸ்மூத்தாக இருக்கும், ஐ மீன் ரீடச்சிங் அண்ட் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து அகைன் மேக் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஸோ நல்லா ரீச் ஆகலை போல். ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நான் கீழே கொடுக்குற ஆக்ஷனை எடுத்துக்கோங்க. ஆக்ஷன் நான் கீழே டவுன்லோட் லிங்க் தரேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபேஸ் க்ளீன் ஒன்று இருக்கும், அதை இப்படி கிளிக் கொடுத்து உங்களோட பேக்ரவுண்ட் லேயரில் ஜஸ்ட் ப்ளே பட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஓப்பன் ஆகிட்டு லேயர் மாஸ்க் ஆகிடும். தென் நம்ம வந்து ஃபேஸை ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஃபேஸை நம்மளோட இமேஜ் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் குவாலிட்டி கம்மியாக இருக்க சொல்ல டெலிட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் காப்பி ஒன்று எடுத்துகிட்டு கோ டு த ஃபில்டர் அண்ட் ஷார்பன் அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கான வேல்யூ அந்த இமேஜுக்கு தேவையான வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நான் எனக்கு இந்த இது போதும்னு நினைக்கிறேன். தென் லைட்டாக நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிப்போம், அப்போ தான் ரீடச் பண்ண சொல்ல பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பிரைட் அண்ட் கான்ஸ்டன்ட், கலர் பேலன்ஸ், தென் கலர் லுக்கப் வேணாம். ஓகே, வைப்ரன்ஸ் ஏற்றிப்போம். ஓகே, அகைன் மெர்ஜ் பண்ணிவிட்டு அகைன் கோ டு த ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பாரில் இல்லைன்னா ஜஸ்ட் கோ டு விண்டோ. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்ட் F9 ஷார்ட் கீ. ஸோ தென் ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே வந்து நான் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 பாட்டம் லைன் இருக்கும். ஸோ தென் அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டருக்கு போகும். நான் ஆல்ரெடி ஒரு நம்ம ரீடச்சுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தென் அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்கின் ரீடச்சுன்னு வந்துடும். அதேமாரி உங்களுக்கு வந்து ஒயிட் ஃபேஸ் க்ளீனும் இருக்குது அண்ட் தென் ஃபேஸ் க்ளீனும் இருக்குது. ஒயிட் ஃபேஸ் க்ளீன் வேறு, ஃபேஸ் க்ளீன் வேறு. ஸோ ஃபேஸ் க்ளீன் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தென் ஃபேஸ் க்ளீன் ஆக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளே பட்டன் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. ஆல்ட் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெர்ட்டில் இப்படி தான் மாறும். உங்களோட ஃபேஸ் ஸ்கின் எவ்வளோ ஸ்மூத்திங் ஆகும்னு சொல்லிட்டு இதுவே ஓரளவுக்கு காட்டும். ஸோ தென் அகைன் ஆல்ட் ஐ. தென் உங்களோட ப்ரஷ் டூலில் போங்க. லேயர் மாஸ்க் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி ரொம்ப. ஜஸ்ட் உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரஷ் டூலில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கங்க. தென் ஒப்பாசிட்டி ஒரு 50 or 60 வச்சுங்க அண்ட் ஃப்ளோவும் 50 or 60 வச்சுட்டு ஜஸ்ட் ஃபேஸில் ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ தென் இதுமாரி ரெட் டாட் வர இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்க, ஃப்ளோவும் ஒப்பாசிட்டியும்.
தென் அதிகமாக இருக்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக முடிச்சிட போகிறேன். ஸோ தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமாகவும் நான் வந்து சொல்லிடுறேன் எப்படி வந்து ஒரு ஸ்கின்னை ஸ்மூத் எண்டாக எடுத்துகிட்டு வர. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத் எண்டாக இருக்குது. தென் இப்போ பாருங்கள், இந்த லேயர் ஹைட் பண்ணி காட்டுறேன். இதான் இந்த ரீடச்சோட ட்ரிக். இதுவே நம்ம எப்படி மேனுவலாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஜஸ்ட் உங்களோட பேக்ரவுண்டை காப்பி பண்ணிக்கோங்க, சேஞ்ச் டு பிளெண்டிங் மோட் விவிட் லைட் அண்ட் கோ டு ஃபில்டர் அண்ட் அதர் ஐபாஸ் 25 வச்சுக்கோங்க அதில் ஐபாஸில். ஓகே, தென் ஃபில்டர், கோ டு ஃபில்டர், பிளர், கஷன் பிளர் 2 ரேடியஸ் வச்சுட்டு 2 or 1 ரேடியஸ் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளர்னஸ் எஃபெக்ட் தெரியும். ஸோ அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு அந்த பிளர்னஸ் அதிகமாக வேணும்னா உங்களோட ஐபாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாவே போதும். நான் மீடியமாக வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே இந்த பிளர்னஸ் லைட்டு தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு எல்லா இமேஜுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை அப்படியே சொல்லிட்டேன். ஸோ தென் இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியும் லைட்டிங் எஃபெக்ட்டும் பக்காவாக விழுது. நான் உங்களுக்கு இதில் ஃபினிஷில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஃபேஸை ஒரு வாட்டி அப்படியே லைட் அண்ட் ஃபுல்லாக பண்ணிவிடுவோம். ஓகே, எங்கெங்கே டார்ஜாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பானா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தென் இது கொஞ்சம் ஓவர் ஸ்மஜ்ஜாக இருக்குது. ஸோ இது வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். தென் இப்போ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டோபாஸ் க்ளீன் சொல்லிட்டு ஒரு லேப் கொடுத்துருப்பேன், லிங்க்கு கீழே அதை டவுன்லோட் பண்ணது பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா இது இந்த மூலமும் காட்டுறேன், இந்த வேவும் தென் அதர் வேவும் காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஈவன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கின் ஈவனோட இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக இமேஜோட ஸ்க்ரீனோட ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏர்லாம் வந்து பக்காவாக இருக்குது. எப்படி இந்த ஏர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். தென் இது தேவையில்லை. ஸோ தென் நிறைய பேர் டோபாஸ் லேப் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக நான் டெலீட் பண்ணிட்டேன். தென் அகைன் ஃபுல் பேக்ரவுண்டில் ஒரு மெர்ஜ் லேயர் எடுக்கிறேன். கோ டு ஃபில்டர் அண்ட் ஸ்டைல், ஆயில் பெயிண்ட். ஸோ நான் ஆயிலோட ஸ்க்ரீன்னஸ்லாம் கம்மி பண்ணிக்கிறேன். தென் கிளிக் ஓகே. தென் ஹைட் பண்ணிவிட்டு அதேமாரி மாஸ்க் லேயர் மூலமாக ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ ஒப்பாசிட்டிலாம் அதில் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்த பிளாக் செடின்னு சொல்ல இந்த இடத்த ஒயிட்டு ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அதேமாரி அங்கே ஒயிட் இருக்கு சொல்ல இங்கே பிளாக் வச்சு யூஸ் பண்ணால் தான் அங்கே வந்து ப்ளே ஆகும். ஐ மீன் ப்ளே மீன்ஸ் ப்ரஷ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ ஃபேஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஸ்மஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாரி கரெக்டான ஸ்மூத்னஸ்னால் இது இந்த வேலை நம்ம பண்ணால் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நான் என்னோடய அவுட்புட்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். வெயிட், ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிடுவோம். ஓகே, அகைன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்மஜ் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸ்மஜ் ப்ரஷ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய எடிட்டிங்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுங்க அகைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்து வந்து 12 or 15 வச்சுட்டு லைட் ஸ்மஜ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏருக்கு தேவைன்னா ஸோ தென் அகைன் சேம் மெத்தட் லைட் ரீடச் அண்ட் ஸ்மட்ச். உங்களுக்கு டோப்பாஸ் க்ளீன் இது இருந்துச்சுன்னா ப்ளகின் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ஜஸ்ட் ப்ளகின் போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ தென் ப்ரொஃபஷனலாக உட்காந்து செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் இதுமாரி இமேஜுக்கு. ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. ஐ தென் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து நல்லாவே ஸ்மூத் ஆகிடுச்சு. இதுதான் கேட்டுருந்தீங்க எல்லாருமே. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்மூத் அண்ட் ஸ்மூத். தென் அகைன் நம்ம வந்து இன்னும் ரீடச் ஃபில்டர் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தென் இந்த ஸ்கின் ரீடச்சிங் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன். வெயிட், மெர்ஜ் குரூப், இது லேயர் 1 செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளோட இது வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு, அது கூட வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத் எண்டாக இருக்கிறத வந்து நல்லா எடுத்து காட்டும். ஓகே, அகைன் மெர்ஜ். நான் பண்ணுற ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி பார்த்தாவே போதும், ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இந்த ரீடச்சோட எல்லாத்தோட ஆக்ஷன்ஸ் ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் தென் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அண்ட் டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் குரூப்பில் ஃபேஸுக்கும் ஒயிட்டும் டோனும் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபில்டரில் போயிடுறேன். அதில் வந்து ஃபேஸோடு வந்து ரெட் ஆர் ஆரஞ்சு தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்க சொல்ல ஃபுல்லாக ரெட் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. தென் ஆரஞ்சு தான் ஃபேஸோட ஸ்கின் டோன் போல். ஸோ அதை இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆரஞ்சு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்மளோட ஆரஞ்சு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோடனே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒயிட் என்ன இருக்குன்னு தெரியும் கன்ஃபார்ம். ஸோ இந்த ட்ரிக்கு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் மெத்தடில் ஈஸியான மெத்தடில் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபோட்டோஷாப் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆள் ஒரு விதமாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோம் அண்ட் ஒரு இமேஜ் எப்படி எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் அதோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அது எல்லாருமே ஃபோட்டோஷாப் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் என்னோடய இதுவில் வந்து நான் சொல்கிறேன், ஐ மீன் என்னோடய பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக நிறையா டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் இதெல்லாம் வந்து ஒயிட் ஸ்கின் பண்ணுறதெல்லாம் ஆரஞ்சை வந்து கலர் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஐ மீன் இது யூதிகம் பண்ணேன். ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. தென் பிரைட்னஸ் சுற்றி வந்து விண்டேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான விண்டேஜஸ். தென் இந்த இடத்த ஒரு லைட்டிங் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக அங்கே வந்து லைட்டிங் வருது, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு லைட்டிங் ஆட் பண்ணுறேன். எல்லோ, ஜஸ்ட் பேஸ்ட் இட். ப்ரஷ் டூலில் போயிட்டு எல்லோ பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் எல்லோ கொடுத்துட்டு யூஸ் அண்ட் சேச்சுரேஷனில் ஆரஞ்சு லுக் எடுத்துகிட்டு வந்து அகைன் காப்பி. அகைன் ஸ்க்ரீன் மோட் பிளெண்ட். தென் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு தென் சென்டரில் வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணணும்.
ஸோ அப்போ தான் அதோட ஒரு லைட்டிங்கோட எஃபெக்ட் கிடைக்கும். Then go to collection blur. Click OK. ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லுக் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுற சைஸ் தான் 4:5 ரேஷியோ. ஸோ தென் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்ட் ஸோ தென் இதுமாரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேஞ்ச் டெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் தென் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி 20 வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான லுக்கில் இருக்குது. தென் உங்களோட ஃபோட்டோக்கு வந்து இன்னும் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஸ்டாகிராம் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கொஞ்சம் கிரெயின் யூஸ் பண்ணி போடுங்க. எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் அப்படி தான் போடுறாங்க. ஸோ தென் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஐ மீன் ஃபுல்லாவோட ஃபோட்டோவையும் வந்து ஒரு ஈவனாக கொடுக்கும். அதுக்கு தான் இந்த கிரெயின். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் டாக்டர் தெரியும். ஸோ அந்த டாட்டாடு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. தென் உங்களுக்கு இதுமாரி கிரெயின் தேவையில்லையா, ஜஸ்ட் அதுக்கு கிரெயின் போடாமல் அதோட ஸ்கின்னை வந்து ஜஸ்ட் ஸ்மஜ் பண்ணிங்கனாவே இன்னும் உங்களுக்கு ஸ்கின்னு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எப்பவுமே ஸ்மஜ் ப்ரஷ் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண சொல்ல ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வரும். ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஒயிட்டிங் அண்ட் ரீடச்சிங் எஃபெக்ட், ஸ்மஜ் ஸ்கின் ஸ்மூத்திங் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் திஸ் இஸ் அண்ட் ஃபைனல் அவுட்புட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் லாஸ்ட்டில் பார்த்துடலாம். திஸ் இஸ் அண்ட் பிஃபோர், திஸ் இஸ் அண்ட் ஆஃப்டர். ஸோ இப்போ பார்க்க சொல்ல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதர்வைஸ் நான் பண்ண ஒர்க்கோட கொஞ்சம் இது உங்களுக்கு காட்டிடுறேன். ஐ மீன் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஜஸ்ட் சேம் திங் அதேமாரி அப்ளை பண்ணி ஸ்கின்னை வந்து இது பண்ணியிருக்கேன், ஸ்மஜ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்மஜ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்மஜ் பண்ணோடனே ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது ஸ்கின்னுக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்மஜ் பண்ணோடனே ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் தெரியுதா? ஸோ இந்த க்ளோயிங் எஃபெக்ட் தான் நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணோம். தென் இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட். ஸோ எங்கெல்லாம் ஆயில் பெயிண்டிங் அப்படியே விட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஐப்ரோஸ் இதுக்கு ஆயில் பெயிண்டில் இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ தே சேம் லிப்ஸ் அதேமாரி தான். ஸோ அகைன் இதை வந்து நான் ஒயிட் டோனிங் ஆட் பண்ணியிருக்கேன் சுற்றி பேக்ரவுண்டில். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியும். ஸோ திஸ் இஸ் அண்ட் ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ். தென் செகண்ட் ஒயிட் டோனிங் அண்ட் கலர் கிரேடிங்லாம் பண்ணிவிட்டு ஒயிட்டில் மாற்ற சொல்ல உங்களுக்கு இருக்குது. ஸோ கலர் கிரேடிங் வீடியோ தனித்தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கீழே இருக்கும். ஸோ கலர் கிரேடிங் தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்குங்க. ஸோ தென் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இமேஜுமே நான் வந்து ஒரே நேரத்தில் பண்ணது தான். ஸோ ஃபுல்லாகவே ஆக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாரோட ஆக்ஷன்ஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டிஎன் அப்ரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் அண்ட் ட்யூட்டோரியல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.